Chennai Silks. தங்கம் வெள்ளி விலை ஏறி இறங்கி மறுபடியும் ஏறிக்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்? வெள்ளி வாங்கினவங்க கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துடைய ஆத்தர் எரியற தீயில எண்ணெயை ஊற்றுவது மாதிரி பேசியிருக்காரு. வெள்ளி விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? வெள்ளி வர்த்தகத்தோட வெளிவராத கருப்பு பக்கம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தங்கம் வெள்ளி விலை விண்ண முற்ற அளவுக்கு உயர்ந்துட்டு மீண்டும் குறைந்து இப்போ கணிசமா ஏறிக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணம் ஃபெடரல் வங்கியுடைய புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சந்தையில தங்கம் விற்கக்கூடிய போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், புவிசார் அரசியல்ல கொஞ்சம் சலசலப்பு குறைஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதற்கு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசோட செயல்பாடுகளால தென்கொரியா, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகள் டாலர் மீது வச்சிருந்த நம்பிக்கையை வேற இழந்திருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியா பல்வேறு நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் டாலரை வித்துட்டு தங்கத்துல தான் முதலீடு செய்ய தொடங்கி இருக்காங்க. இதனாலதான் ஒரு மாதத்திலேயே தங்கத்தோட விலை 25% உயர்ந்தது. அதுக்கப்புறமா வாங்கக்கூடிய போக்கு கொஞ்சம் குறைஞ்சது. அதுதான் விலை வீழ்ச்சிக்கு காரணம். தற்போதைய நிலவரப்படி தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் அதனுடைய அந்த ஆதிக்க போக்கு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாதான். புவிசார் அரசியல்ல எப்போதெல்லாம் பதற்றம் ஏற்படுதோ, எப்போதெல்லாம் டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த டாலருக்கு மாற்றான ஒரு நாணயம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுதோ, அப்போதெல்லாமே தங்கத்தோட விலை அதிகரிக்கும். அடுத்ததா வெள்ளிக்கான அந்த வணிக தேவை அப்படிங்கிறது சோலார் பேனல், மின் வாகனங்கள் உள்ளிட்ட கிரீன் எனர்ஜி தொழில்துறையால அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குமா. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தங்கம் வெள்ளியுடைய விலை அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல உயர்ந்து கொண்டுதான் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டோட இறுதிக்குள்ள தங்கத்துடைய விலை 1 பவுன் 2 லட்சத்துக்கு அதிகமாகவும், வெள்ளியுடைய விலை 1 கிலோ 5 லட்சத்துக்கும் அதிகமாகவும் விற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. தங்கம் வெள்ளி இந்த 2 உலோகங்களும் 2026 முன் எப்போதும் இல்லாத அளவிலான ஏற்ற இறக்கங்களை காணும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். அதன்படிதான் விலை ஏறுவது, இறங்குவது, மறுபடியும் கணிசமாக உயருவதுன்னு அந்த விலை நிலவரம் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துடைய எழுத்தாளர் எரியறதியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசியிருக்காரே, அது என்னன்னு பார்க்கும்போது தங்கம் வெள்ளி மீதான முதலீடு பற்றி தான் பேசியிருக்காருங்க. விலை குறையும் போது தங்கம் வெள்ளிய வாங்கிக்கோங்கன்னு அவர் எப்பவுமே சொல்லுவார் இல்லையா? இப்போ இந்த விலை குறைவுல கூட வெள்ளியை தான் அவர் வாங்கி வச்சிருக்காராம். 600 US சில்வர் ஈகிள்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் அதை வாங்கும் போது அதனுடைய ஸ்பாட் பிரைஸ் அவுன்ஸுக்கு $82. அது $200 மாறும், அதையும் தாண்டும் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்க டாலர் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. அதுல முதலீடு செய்யறவங்க தான் இப்ப கவனமா இருக்கணும்னு வேற சொல்றாரு ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தோட எழுத்தாளர் ராபர்ட் கியோசகி. இதை கேட்ட பலரும், ஏப்பா நீ வேற, இப்படித்தான் நாங்க வெள்ளியை வாங்கி இப்ப விலையெல்லாம் குறைஞ்சு போச்சு, போட்ட பணமே போயிருச்சுன்னு கவலையில இருக்காங்க. ஆனாலும் ராபர்ட் கியோசகி இப்படி ஒரு போல்டான முடிவை வேற எடுத்திருக்காரு. அவருடைய முடிவு சரியா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க இவர் மாதிரி கண்டிப்பா முடிவுகளை எடுப்பாங்க. சரி, ஒரே நாள்ல கூட தங்கம் வெள்ளி விலை உயருது, ஒரே நாள்ல குறையவும் கூட செய்யுது, அதுவும் 2 முறை. ஏன் இப்படி நடக்குதுன்னு பலரும் கேக்குறாங்க. அதுக்கான பதில் தான் இது. தங்கம் வெள்ளி விலை ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது சர்வதேச சந்தைகளை பொறுத்து அமையுது. இதுக்கும் இந்திய மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அமெரிக்காவோட சந்தை ஆரம்பமாகும் போது நமக்கு அப்ப நைட் ஆகி இருக்கும். அதனால அந்த சந்தையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து நமக்கு காலை நேரத்துல தங்கம் வெள்ளி விலை நிர்ணயமாகுது. அடுத்ததா நம்மோடு சேர்த்து சில நாடுகளுடைய சந்தைகளும் தொடங்கும் இல்லையா? சில நாடுகள்ல 24 மணி நேரமும் சந்தை இருக்கும். அப்போது அந்த சந்தையில ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தது அப்படின்னா அது நம்ம மார்க்கெட்லும் எதிரொலித்து தங்கம் விலை ஏறும், இறங்கும். இங்கே மாற்றம் அப்படின்னு சொல்றது உலக அளவுல நடக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் தான். ஒரு நாட்டுல மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது தங்கம் வெள்ளியில பிரதிபலிக்காது. ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய மாற்றம் உலக அளவுல பிரதிபலிக்கும் அப்படின்னா அதை ஒட்டி தங்கம் வெள்ளி விலை மாறுபடும். தினமும் இந்த மாதிரி 2 முறை தங்கம் வெள்ளி விலையில எல்லாம் மாற்றம் இருக்காது.
ஏதாவது பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். தங்கம் விலை ஏற்ற இறக்கங்கள், தங்கத்துக்கான தேவை, போக்குவரத்து செலவுகளை பொறுத்து அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தங்க நகை சங்கங்கள் தங்கம் வெள்ளி விலையை நிர்ணயிக்கிறாங்க. சரி, வெள்ளி விலை ஏன் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? சர்வதேச சந்தைகள்ல வெள்ளி விலையில ஏற்பட்ட வீழ்ச்சி இந்த சரிவுக்கு முக்கிய காரணம்னு நம்பப்படுது. ஒரு கட்டத்துல ஒரு அவுன்ஸ் வெள்ளியுடைய விலை சுமார் $120 வரை உயர்ந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது சுமார் $75 குறைஞ்சிருக்கு. உலக அளவுல தங்கம் விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள், டாலர் மதிப்பில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள், மத்திய வங்கிகளுடைய தங்க இருப்பு மற்றும் வட்டி விகிதங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவை விலைகளை பாதித்ததா சொல்றாங்க. அதே மாதிரி நகை சந்தையில தேவை அதிகமா இருக்கிறது அல்லது குறைவா இருக்கிறது, இந்த காரணிகளும் விலையை பாதிக்குது. தொழில்துறை தேவைக்கு மட்டும் இல்லாம முதலீட்டு சொத்தாகவும் வெள்ளி தேவை இருக்குது இல்லையா? பணவீக்கம் மற்றும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களின் போது வெள்ளியும் ஓரளவுக்கு அதனுடைய மதிப்பை தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். வெள்ளி விலையில இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு விரைவான மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். தற்போது வெள்ளியில முதலீடு செய்யலாமா அல்லது காத்திருக்கலாமா அப்படின்னு வேற முதலீட்டாளர்களுக்கு குழப்பம் இருக்கலாம். இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு தான் நிபுணர்கள் சொல்றாங்க. சந்தை சரிவு முழுமையாக நிலை பெற்றதுக்கு அப்புறம்தான் முடிவே எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலைகள் தினமும் மாறும். அதனால உங்களுக்கு விருப்பமான நாள்ல நீங்க தங்கத்தை வெள்ளிய வாங்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி விகிதம் சமீபத்துல கடும் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சது. ஜனவரி இறுதியில வெள்ளி விலை அதிகரிப்புனால 44, 46 அப்படிங்கிற பல ஆண்டுகள்ல இல்லாத ஒரு குறைந்த அளவுக்கு போயிருச்சு. பிப்ரவரியில வெள்ளியுடைய விலை சரிஞ்சதுனால விகிதம் மீண்டும் 60க்கு மேல உயர்ந்திருக்கு. நேற்றைய நிலவரப்படி 61க்கு மேல இருக்கு. இந்த விகிதம் அப்படிங்கிறது ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்க எத்தனை அவுன்ஸ் வெள்ளி தேவை அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அளவுகோல் தான். தங்கம் விலைய வெள்ளி விலையால வகுத்து கணக்கிடப்படுது. வெள்ளி விலை கடுமையான ஏற்ற இறக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால வாங்கினவங்களுக்கும் சரி விற்பனையாளர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக குஜராத் மாநிலம் ராஜ்கோட்ல பெடாக் சாலை இந்தியாவுடைய முக்கியமான வெள்ளியின் மொத்த சந்தை. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகை விற்பனையாளர்கள் அங்கிருந்து தான் வெள்ளியை வாங்கிட்டு வர்றாங்க. முன்பு மாசத்துக்கு 25-30 டன் வரைக்கும் விற்பனை நடந்த நிலையில தற்போது மாதத்துக்கே 1 டன் கூட விற்பனை ஆகாம வியாபாரிகள் திணறிக்கிட்டு இருக்காங்க. விலை திடீர் உயர்வு மற்றும் சரிவு காரணமா பல கடைகள் மூடப்பட்டுடுச்சு. சிலர் குறைந்த நேரம் மட்டும்தான் கடையவே திறக்கிறாங்க. பல ஊழியர்கள் வேலையை இழந்திருக்காங்க. சுமார் 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்பிக்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த மொத்த வர்த்தகத்துல கொடுக்கிற நேரம், வாங்குற நேரம், பணம் வரக்கூடிய நேரம்னு சொல்லிட்டு விலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இது வரைக்குமே 44 நிறுவனங்கள் அங்க திவால் நிலைக்கு போயிடுச்சு. இதனால சுமார் 3500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். 1 டன் வெள்ளி விலை 10 கோடியிலிருந்து 36 கோடி வரைக்கும் உயர்ந்து பின்னர் 26 கோடியா சரிந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கு. இது ஒரு கடினமான சூழல் தான். மும்பை ஜாவேரி பஜார்லையும் கூட வாடிக்கையாளர்கள் வருவதே குறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் வர்றாங்க, விலையை கேட்கறாங்க, ஆனா எதுவுமே வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண நகைகளும் கூட குறைஞ்ச அளவுல தான் வாங்கப்படுதான். தங்கம் வாங்க முடியாதவர்கள் முன்பு வெள்ளி வாங்கிய நிலையில தற்போது வெள்ளி விலை உயர்வதனால திருமண நகைகள் வாங்குவது கூட குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வேற சொல்றாங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.